யாரு இவர் யாருக்காக கொடுத்தார்? கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை இது? இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கைய வாங்கிட்டு வராரு. ஆதாரம்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பால் உற்பத்தியாளர்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு ₹1 உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை ₹3 5 ரூபாயாக உயர்த்தவும், மொத்தம் ₹38 41 உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல ₹10 கூட்டி கொடுத்திருக்காரு. வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ₹300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து ₹25 லட்சமாக உயர்த்தப்படும். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, ₹25 லட்சமாம்டா. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். நீங்க படிங்க. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் எடுக்கலாம், உட்காருங்க. நீங்க தொடர்ந்து படிக்கலாம். G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் மருத்துவமனைகளில் நிறுவப்படும். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் கோரிக்கை வைத்தார். ஐயா, இது என்னுடைய சொந்த கோரிக்கை. எனக்கு 280 கிலோமீட்டர்ல இருந்தா நான் இங்க வரேன். எனக்கு சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டியில வரேன். மக்களை சந்திச்சு மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்ல. லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவனுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பி